அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டோட செக்ஷன் 24லேருந்து 26 வரைக்கும் தான். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 24 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ட்ரான்ஸ்ஃபர் டு சச் ஆஃப் சர்டைன் பர்சன்ஸ் ஆஸ் சர்வைவ் at some period not specified. இதில் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு அந்த டைமில் வாழக்கூடிய நபர் யாராக இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்ட டைமை வந்து இங்கே நிர்ணயிக்கல. டைம் நாட் ஸ்பெசிஃபைட். அப்படி அதில் சொல்லியிருக்கக்கூடிய நபரோ இல்லை அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை செயல்படுத்த முடியாமல் போச்சுன்னா எந்த விஷயம் அந்த டைமில் இருக்கோ அவங்களுக்கு போய் அது சேரும். எந்த நபர் அந்த டைமில் உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தான் இந்த கண்டிஷன். இல்லஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிற நபர் பி அப்படிங்கிற நபருக்கு நீ வாழ்நாள் முழுவதும் இந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, நீ இறந்த பிறகு தான் அது சிக்கும் டிக்கும் இந்த சொத்து போய் சேரும். அதை அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, பி உயிரோடு இருக்கும்போதே சி இறந்து போயிடுறாரு. ஸோ சி இறந்து போகும்போது யார் இருக்கா? டி மட்டும்தான் இருக்கார். ஸோ அந்த டிக்கு மட்டும் இந்த சொத்து போயிடும். ஏன் அப்படின்னா சி அப்படிங்கிற நபர் இல்லவே இல்லை. ஸோ அதனால் ஈக்குவலாக டிவைட் பண்ண வேண்டிய ஒர்க் இல்லை. ஸோ இதை தான் இந்த செக்ஷன் 24 சொல்லுது. அடுத்து செக்ஷன் 25 கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வைக்கிறாங்க. அது என்ன மாதிரியான கண்டிஷன்னா, அது இம்பாசிபிளான விஷயம், நடைபெறவே முடியாது, இல்லை சட்டத்தினால வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் அதை அலோவ் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி நடைபெற்ற மாதிரி ஆகிடும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து தவறான முறையில் அணுகுன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால அந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் வந்து செல்லாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ இல்லை ப்ராப்பர்ட்டிக்கோ பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அப்படின்னாலோ, அதே போல் இது வந்து சட்டவிரோதமாக இருக்குது, அதே போல் இது வந்து அரசு கொள்கை அப்போஸ் டு பப்ளிக் பாலிசிக்கு எதிராக இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த மாதிரியான விஷயங்களில் அந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபரை நம்ம வந்து அலோவ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் அவங்க போடுறாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் வாய்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன் பார்த்திங்களே உங்களுக்கு புரியும். ஸோ ஏ அப்படிங்கிறவர் வந்து பி அப்படிங்கிறவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. நீ 1 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் நடக்க முடியுதோ அந்த 100 மைல் தூரம் நடக்கிற அப்படின்னா உனக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த இடத்துக்கு நான் வந்து உனக்கு லீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான லீஸ் வாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதில் கண்டிஷன் வந்து ஒரு இம்பாசிபிள் விஷயமா இருக்குது. 1 ஹவருக்குள்ளே 100 மைல் தூரம் நடக்க முடியுமா? ஸோ இது இம்பாசிபிளான விஷயமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த கண்டிஷன் செல்லாது. அடுத்தது பி. ஏ அப்படிங்கிறவர் பி அப்படிங்கிறவரை நீ திருமணம் செஞ்சு கொண்டினா, அதாவது என்னுடைய பொண்ணை நீ திருமணம் செஞ்சு கொண்டினா உனக்கு வந்து 500 ரூபாய் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏவோட டாட்டரான சி உயிரோடு இல்லை. ஸோ இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே அது இல்லை, இம்பாசிபிளாக இருக்குது. சட்டத்தின் விதமாகவும் அது புறம்பாக தான் இருக்குது. ஏன்னா அது ஒரு விஷயமே, அந்த மாதிரி ஒரு விஷயமே நடைபெறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போடுறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து அவர் ஒரு குட் ஃபெய்த்தோட கண்டிப்பாக இருக்காது. ஸோ அந்த காரணத்தினால இது வந்து வாய்டு. ஏ வந்து பி கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு 500 ரூபாய் தரேன். எப்போ அப்படின்னா நீ சி அப்படிங்கிறவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக அது ஒரு இம்மாரலான ஒரு விஷயம். அது ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது. இது சட்டத்துக்கு புறம்பாகவும் இருக்குது, ஃபோர்பிட்டட் பை லாவாகவும் இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தோம்னா இந்த விதமான கண்டிஷன் வந்து வாய்டு. அடுத்து செக்ஷன் 26 ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன் ப்ரெசிடென்ட். ஸோ இந்த கண்டிஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு கண்டிஷன் வச்சு
ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டிஷன் மூலயமா ஒரு நபருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. அது பணமாக இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டிஷனை வந்து அந்த டைமில் ஆனால் நிறைவேற்ற முடியல. சப்போஸ் இந்த இல்லஸ்ட்ரேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது இல்லஸ்ட்ரேஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து 5000 ரூபாய் பிக்கு வந்து கொடுக்குறாரு. எப்போ அப்படின்னா, நீ வந்து சியும் டிஇ 3 பேருடைய கன்சர்ன்ட்டோட மட்டும்தான் நீ வந்து திருமணம் செஞ்சுக்கணும். அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நீ திருமணம் செஞ்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த கண்டிஷன் படி பி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிக்கிட்டையும் டிக்கிட்டையும் கன்சென்ட் வாங்குறாங்க. ஆனால் ஈ கிட்ட வாங்க முடியல. ஏன் அப்படின்னா, ஈ அப்படிங்கிறவர் அந்த சமயத்தில் இறந்து போயிட்டார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை செய்யாததுனால ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு அர்த்தமானா இல்லை. ஏன் அப்படின்னா, சப்ஸ்டான்ஷியலி கம்ப்ளைண்ட் வித் அந்த விஷயத்தை அவர் செய்கிறதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு. அந்த விஷயத்தையும் அவர் செஞ்சுருக்காரு. ஈ அப்படிங்கிற நபர் இல்லை. ஸோ அந்த சூழ்நிலை காரணமாக அவரால் சொல்ல முடியல. ஸோ இந்த டைமில் இந்த கண்டிஷனை வந்து அவர் செயல்படுத்தினாதான் தான் எடுத்துக்க முடியும். அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் பியில் ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ அப்படிங்கிறவர் வந்து பி அப்படிங்கிறவருக்கு கண்டிஷன் போடுறாரு. வித் த கன்சென்ட் ஆஃப் சிடிஇ தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பி என்ன பண்ணுறாருன்னா, இவங்க 3 பேர் உயிரோடு இருக்கும் பொழுதே இவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் போய் இன்னொருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நபர்கிட்ட வந்து மறுபடி அப்புறமா ஒப்புதல் வாங்கிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்ச பிறகு ஒப்புதல் வாங்குறாங்க. ஸோ இந்த சமயங்களில் செல்லுமா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. ஸோ இது வந்து கண்டிஷன் ப்ரெசிடென்ட் தான். அதாவது இந்த விஷயத்தை செஞ்சுட்டு தான் அவர் திருமணம் செஞ்சுக்கணும். இவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு கன்சென்ட் வாங்கிட்டு மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்கணுன்றது தான் இந்த கண்டிஷன். ஆனால் இது அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறகு வாங்குறாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலனா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதில் மட்டும் இல்லை, வேறு எந்த வீடியோவில்னாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கான ஆன்சர் கிடைக்கும். இந்த ஆக்டை தவிர்த்து வேறு என்ன ஆக்ட் நம்ம போஸ்ட் பண்ணலாம், இல்லை எந்த ஆக்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. நன்றி, வணக்கம்.